நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருந்தாலும் கூட நான் ஒரு நாள் அதை வச்சு கீரை பண்ணதே கிடையாது. முருங்கைக்காயை வச்சு மீன் குழம்புல போட்டு சாப்பிட்டேன், அவ்வளோதான். சரின்னு சொல்லி இன்றைக்கி பறிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த இவன் தான் என்ட்ரி கொடுத்துட்டான் இன்றைக்கி. ஏன்னு உங்களுக்கே தெரியும், இந்த மீனுக்காகத்தான். மீனை உட்காந்து ஆய விடவே மாட்டேன்ட்டான். எங்கேருந்து தான் வர்றாங்கன்னு தெரியல, கரெக்டாக வந்துடுறாங்க. அவங்களுக்கு கரெக்டாக ஸ்மெல்லு தெரிஞ்சிருது. அதுக்கடுத்து இந்த முருங்கைக்கீரை ஆயிரம் தான் பெரிய பாடு. அதை உட்காந்து ஆயிரத்துக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லிட்டு போக. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக ஊற்றி முடிக்க கடைசியில் அதை போட்டு அவிச்சி எடுத்தால் ஒன்றுமே வரல சட்டியில். காவாசி தான் வந்துச்சு. நான் இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய சட்டி எடுத்தேன்னு எனக்கே தெரியல. சரின்னு சொல்லிட்டு முட்டையை பொரிப்போம், அதுதான் நம்மளுக்கு வழக்கமான வேலைன்னு சொல்லிட்டு அதை பொரிச்சேன். இந்த பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சுருங்கினதுக்கப்புறம் அதுவும் இல்லை. முட்டை பார்த்தா நல்லா மொறுன்னு வந்துருந்துச்சு. கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு செஞ்சால் சூப்பராக வரும் போல இருக்குது. இன்றைக்கி தான் அந்த டிப்ஸையே நான் கண்டுபிடிச்சேன். எப்போவுமே நான் இது கொஞ்சம் நல்லா தான் வைப்பேன். இன்றைக்கி சமையலில் ஒரே ஒரு குறை, அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அம்மா மீன் எதுவுமே பொரிக்கலை. நைட்டுக்கு இடியப்பம் வச்சு சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பொரிக்காமல் வச்சுட்டேன். பட் கீரையை வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு.